1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். போதும். நான் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி சுதா அவர்கள் ஜெபிப்பார்கள். நாளிலே இந்த வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துட்டு இயேசப்பா, இந்த வார்த்தையிலுள்ள மறைபொருளை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதன்படி அனைவரும் வாழவும் கர்த்தர் எங்களுக்கு உணர்வுள்ள இதயத்தையும் கீழ்ப்படுகிற சுவாபத்தையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக உங்களிடத்துல வேண்டுதல் செய்கிறோம், துதிக்கிறோம், விசுவாசிக்கிறோப்பா சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் வராத பிதாவே. ஆமென். நாம் வாசித்த திருவசனம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். புரியுது அந்த வசனம் உங்களுக்கு? என்ன புரியுது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? யாரு? நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம் அப்படின்னு யாரு இந்த நிறுவத்தை யாருக்கு எழுதுறாரு? இப்ப பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் உடன் வேலையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் நீங்கள் தேவனுடைய பண்ணையும் மாளிகையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். நான் தேவனுடைய வேலைக்காரன், நான் தேவனுடைய வேலைக்காரன், நீங்கள் பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். இப்போ பண்ணைனா என்னது? பண்ணைனா முதல்ல என்னது? பண்ணைனா என்னது முதல்ல சொல்லுங்க. ஒரு பெரிய விவசாய நிலம், தோட்டம். பண்ணைனா என்னது? தோட்டம். இப்போ நீங்கள் யாரா இருக்கீங்க? தேவனுடைய தோட்டமா இருக்கிறீங்க. அப்புறம் என்னவா இருக்கீங்க? தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. இப்போ அந்த தேவனுடைய தோட்டத்தில் என்ன வரணும்? கனி வரணும். தேவனுடைய தோட்டத்தில் கனி வரணும், விளையணும் அங்க. சரி, அப்புறம் என்ன இருக்கீங்க? தேவனுடைய மாளிகையா இருக்கிறீங்க. அப்படின்னா என்னது? மாளிகைனா என்னென்ன இருக்கும்? அந்த பண்ணைக்குள்ள மாளிகை இருக்குது. அந்த மாளிகைனா அது எப்படி இருக்கும்? நாங்கள் இங்கே தங்கறதுக்கு வீடு இல்லாமல் இருக்கிற ஒரு மாளிகையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். மாளிகைன்னு சொன்னால் இங்கே எல்லாமே இருக்கும். அப்படின்னா நன்மையானது மட்டும். சரிப்பா, நீங்கள் தேவனுடைய தோட்டமும் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள், நாங்களோ தேவனுடைய வேலையாட்களாக இருக்கிறோம். இப்போ நான் யாரு? நான் தேவனுக்கு வேலைக்காரன். தேவனுடைய வேலைக்காரனுடைய வேலை என்ன வேலை? என் வேலை என்ன? தேவன் எனக்கு கொடுத்துருக்க வேலையை நான் செய்யணும். என்ன வேலை கொடுத்துருக்கிறார் எனக்கு? சத்தியத்தை சொல்லணும். அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு போதிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தெரிந்தவங்களுக்கு அதை வியாக்கியானம் பண்ணணும்.
சரி, இந்த வேலைக்காரனுக்கு என்ன வேணும்? இந்த வேலையை செய்யறதுக்கு என்ன வேணும்? ஆ? சரி, ஞானம் வேணும். கர்த்தர் கொடுக்குற ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும். அப்புறம் சாலமன் என்னப்பா வேலை பார்க்குற? சரி, சும்மா ஓசியில் பார்ப்பியா? ஆ? சம்பளம் யார் கொடுப்பா? மேஸ்திரியா கொடுப்பாரு. கொடுக்கறது அவர் தான், உனக்கு அவர் தான் கொடுப்பாரு. அதற்குண்டான எஜமான் கொடுப்பார். சரி, இப்போ தேவனுடைய வேலையை பார்க்குற எனக்கு சம்பளம் யார் கொடுக்கணும்? யார் கொடுக்கணும்? ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஆண்டவர் தான் கொடுக்கணும். ஏன்னா நான் அவருடைய வேலை. சரி, இப்போ சாலமோன் போய் இன்றைக்கி போய் அந்த வேலையை செய்யலைன்னா சம்பளம் கொடுப்பாரா? அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் கொடுப்பாங்களா? சரி, நான் தேவனுடைய பணியை செய்யலைன்னா எனக்கு சம்பளம் கிடைக்குமா? ஒரு ஆசிரியர் இருக்கிறார், ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறார். அவருக்கு சம்பளம் யார் கொடுக்கணும்? அவருடைய வேலை என்ன? போதிக்கிறது, பாடம் நடத்துவதே அந்த ஆசிரியருடைய வேலை. சம்பளம் யார் கொடுக்கணும்? தனியார் பள்ளி, அவங்க நிர்வாகம் கொடுக்கணும். யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுப்பாங்க? படிக்கிற பிள்ளைகிட்ட தான் வாங்கி கொடுப்பாங்க. ஆகவே இப்போ தேவன் என்ன பண்ணுகிறாருன்னா, தேவன் நேரடியாக கொடுக்கறதும் உண்டு. இப்போ நான் யாருக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்? உங்களுக்கு பாடம் நடத்தினா அப்போ எனக்கு வர வேண்டிய சம்பளம் யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும்? கர்த்தர் உங்கள்கிட்ட இருந்தால் வாங்கி கொடுக்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாங்கள் நீ எங்கேயோ சுற்றி வளைச்சி எங்கேயோ வர்ற என்ன, அதெல்லாம் எங்களுக்கு புரியுது. நான் அதுக்கு வரலை, எனக்கு ஏற்ற என்னுடைய சம்பளத்தை கர்த்தர் கொடுக்குறார். நான் வேலை பார்க்குற இடத்துலையும் என் சம்பளத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தருக்கென்று செய்கிற வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை எனக்கு கர்த்தர் எனக்கு கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த வசனத்துக்கு நீங்கள் வாங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல் அஸ்திபாரம் போட்டேன். புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், வேறொருவன் அதன் மேல கட்டுகிறான். அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று, அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இப்போ சிற்பாசாரியை போல நான் அஸ்திபாரம் போடுறேன். இப்போ இதுக்கு மேலே என்ன அவசியம் கட்டணும்? அதன் மேல் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். இப்போ உலகம் எங்கும் சபைகள் இருக்கிறது, உலகம் எங்கும் சபைகள் இருக்கிறது. நம்ம அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரத்தை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போஸ்தலர்கள் அஸ்திபாரத்தை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. எதன் மேலே கட்டுகிறாங்க தெரியுமா? போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்ப சபையை எதை கொண்டு கட்டணும்? கீழே வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, வெளியேறப்பட்ட கல்,
மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளினால் கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ள என்று அக்கினினால் பரிசோதிக்கும். இப்போ எதனால கட்டுறாங்க? சபையை எப்படிலாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க? எதில் கட்டுறாங்களா? ஒருத்தர் பொண்ணுனால கட்டுறாரு. எதனால கட்டுறாரு? பொண்ணுனால கட்டுறாரு. அப்புறம் ஒருத்தர் வெளியேறப்பட்ட கல்லுனால கட்டுறாரு. அப்புறம் மரம், அப்புறம் புல்லு, அப்புறம் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இப்போ கட்டின ஒவ்வொன்றையும் அக்கினியானது என்ன செய்யுமாமா? பரிசோதிக்கும். இப்போ அக்கினி பரிசோதிச்சுன்னா எது நிலை நிற்கும்? எது நிலை நிற்கும்? கரெக்டாக சொல்லணும். மேலே என்ன அஸ்திவாரம் போட சொன்னார்? எந்த அஸ்திவாரம் போட சொன்னார்? போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ நான் கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவன் எதில் அஸ்திவாரத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன்? பொண்ணில் ஓடுறேன், வெளியில் ஓடுறேன், விளையாடப்பட்ட கல்லில் ஓடுறேன், மரத்தில் ஓடுறேன், முள்ளில் ஓடுறேன், வைக்கோலில் ஓடுறேன். ஓட வேண்டிய அஸ்திபாரத்தை ஓடாமல் விட்டுட்டு எதில் அஸ்திபாரத்தை போட்டுட்டேன்? அக்கினி வந்து சோதிக்கும் போது அழிந்து போகிற இந்த உலக பொருளால் அஸ்திபாரத்தை போட்டாங்க. இது எல்லா பொருளுமே எங்கே உள்ளது? உலகத்தில் உள்ள பொருள். இந்த புல்லின் மேலே இந்த உலகத்தில் இந்த அழிந்து போகிற இந்த பொருள் வைத்து அஸ்திவாரம் போட்டபடினாலே அக்னியானது அதை சோதிக்கும் போது என்ன ஆகும்? கல்லும் போயிடும், மரமும் போயிடும், பொண்ணும் போயிடும், வெள்ளியும் போயிடும், புல்லும் போயிடும், வைக்கோலும் போயிடும், வெளியேறப்பட்ட கல்லும் போயிடும். அப்ப அக்கினி வந்து சோதிக்கும் போது அழியாம இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து என்னும் வார்த்தையில அஸ்திவாரம் போடணும். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையில நீங்க அஸ்திவாரம் போடணுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அஸ்திவாரம் ஆகிய அந்த வார்த்தையை தான் நானும் உங்களுக்கு போதிக்கிற வேலைக்காரனா இருக்கிறேன். நீங்க வேற எதுலையுமே அஸ்திவாரம் போட்டுறாங்க, வேற எது மேலையும் அஸ்திவாரம் போட்டுறாங்க. நமக்கு தேவையானது அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உண்மையாய் பின்பற்றி அது மேல் அஸ்திவாரத்தை போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களானால் அக்கினி வந்து சோதிக்கும் போது தேவனுடைய வார்த்தை எரிந்து போயிருமா? தேவனுடைய வார்த்தை எரிந்து போயிருமா? எரியவே எரியாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வாயின் வார்த்தைகளோ ஒரு நாளும் அழியாது. ஆகவே இப்போ நீங்கள் அஸ்திவாரம் எதில் போடணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் அஸ்திவாரம் போடணும். இதை குறித்து நீங்கள் கொஞ்சம் அதை புரிந்து கொள்ளணும். அப்படின்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:14 வாசிங்க. மத்தேயு 7:14 வாசிங்க. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. இங்க என்ன சொல்லுது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்படின்னா அங்க சொன்னதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்குறீங்களா? இயேசு கிறிஸ்து மேல அஸ்திவாரம் போட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும்
அவர் வார்த்தை மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், அதில் நடக்கணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இடுக்கமும் நெருக்கமுமா தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவங்க யாரு? வெகு சிலர். கீழே வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அப்ப என்ன செய்யணும்? கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். கீழே வாசிங்க. அவருடைய கனிகளினாலே அவர்களை அறியுங்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்பா நீங்க எப்படி ஒருத்தர் அறிஞ்சுக்கிறது? அம்மா சொன்னாங்க, எங்களை தேடி கொஞ்சம் வந்தாங்க, நத்தத்துல இருந்து கைப்பொருதி கொடுத்தாங்க, புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அவங்க நல்ல மரமா கெட்ட மரமா நீங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவங்க என்ன சொன்னாங்க? நீ பிதாவை மட்டும்தான் தொழுது கொள்ளணும், குமாரன் இல்லை, பரிசுத்தாவி இல்லை. அட மதிகேடனே, வேதம் தெளிவாக சொல்லுது. ஞானஸ்நானம் கொடுக்கறது கூட பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அது என்ன மரம்? கெட்ட மரம். எதுனா கெட்ட மரம் என்ன பண்ணும்? கெட்ட கனியத்தை கொடுக்கும். சரி, கீழே வாசிங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது. கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் எங்க போடப்படும்? அதுவும் இங்கேயும் அக்கினிதான். நல்ல கனி கொடுக்கல என்ன பண்ணுவோம்? வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீ சொல்லிக்கிட்டு தெரியலாம். இங்க கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லலாம், கள்ள போதகம் பண்ணலாம், உருட்டு உபதேசம் பண்ணலாம். உருட்டுறதுன்னா என்னது? வேத வசனத்தை உருட்டுறது. இப்படி இல்லை அப்படின்ட்டு பண்ணலாம். ஆனால் என்னாகும்? ஒரு நாள் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் கீழே. அதனால் அவங்களுடைய கரிகளினாலே அவரை அறிந்து கொள்ளுங்க. 1000 பேர் வருவாங்க நம்ம வீட்டுக்கு. எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றதுக்கு வருவாங்க. அவங்க சொல்றது உண்மைதானான்னு நீங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? வேதத்தை வாசிச்சிருக்கணும். வேதத்தின்படி சரிதானான்னு சொல்லி நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும். நிதானித்து அவர்கள் சொல்வது சரியானால் அவர்கள் நல்ல கனி கொடுக்குற மரம். தவறாக போதிச்சா கெட்ட கனி கொடுக்குற மரம். சரி, விஷயத்துக்கு வாங்க. கீழே வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? என்ன சொல்லுது? பிதாவின் சித்தம் செய்யணும். பிதாவுடைய சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? அவருடைய வழியில் நடக்கணும், அவருக்கு பிரியமாக இருக்கணும், அவருக்கு சாட்சியாக இருக்கணும், அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்கணும், அவருடைய வார்த்தையினால் கட்டப்பட்டிருக்கணும், இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கணும். அப்படி பிதாவுடைய சித்தம் செய்தால் பிதாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். கீழே வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஏன்? அவருடைய நாமத்தினால நான் செஞ்சாங்க எல்லாத்தையும். ஏன் அப்போ சொல்றாரு அக்கிரமக்காரரை என்னை விட்டு
அகண்டு போங்கள் ஏன் சொல்கிறாரு? இவன்ட்ட என்ன இல்லை? உண்மை இல்லை, உத்தமமும் இல்லை, தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்படவும் இல்லை, நல்ல கனியும் கொடுக்கலை. அப்புறம் எப்படிங்க பிசாசு போச்சு? அவனுடைய பேருக்காக பிசாசு போனது, இவனுக்காக போகலை. இல்லை, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாவேன். அப்போ கர்த்தருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் என்ன பண்ணணும்? கட்டப்படணும், நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில் நம்ம நிலைத்திருக்கணுங்க. நிலைத்திருந்தால் நீங்க யாரு? கட்டப்பட்ட வீடா இருப்பீங்க, மாளிகையா இருப்பீங்க, தேவனுடைய தோட்டமா இருப்பீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையினால் கட்டப்படாமல் நீங்க இருப்பீங்கன்னா நீங்க தேவனுடைய மாளிகையும் இல்லை, தேவனுடைய தோட்டமும் இல்லை. இப்போ கொரிந்தியருக்கு வந்துருங்க. மூணு 16 வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? இப்போ பாருங்க, நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரம் போட்டு அவருடைய வார்த்தையின் மேலே நீங்கள் கட்டப்பட்டு நீங்கள் உண்மையாய் உத்தமமாய் நல்ல கனி கொடுக்குற மரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாராக மாறுவீங்க? நீங்கள் யாராக மாறுவீங்க? தேவனுடைய ஆலயமாக நீங்கள் மாறுவீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறிஞ்சிக்குங்க. நீங்கள் இதெல்லாம் உண்மையாக உத்தமமாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்களானால் தேவனுடைய ஆலயம் யாரு? நம்ம தான், நாங்கள் தான், நான் தான். அதை விட்டு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, எது மேலே நம்பிக்கை வைக்கிறது? மாம்ச புயத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, என்னுடைய பணத்தின் மேல் நம்பிக்கை வைத்து, இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வேனானால் நான் யாராக இருக்க மாட்டேன்? தேவனுடைய மாளிகையாகவும் இருக்க முடியாது, தேவனுடைய தோட்டமாகவும் இருக்க முடியாது, தேவனுடைய ஆலயமாகவும் இருக்க முடியாது. ஆகவே அழிந்து போகாத தேவனுடைய வார்த்தையாகிய அவரை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அக்கினி வந்தாலும் அழியாது, பெருமழை சொரிந்தாலும் அழியாது. ஏன்னா நீங்கள் அஸ்திவாரம் எது மேலே போட்டிருக்கீங்க? கண்மலை ஆகிய கிறிஸ்து மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க. பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இப்போ பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஒருத்தரை கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள போதகத்தையும் கொண்டு வந்து தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், அதை யார் கெடுப்பாரு? ஆண்டவரே அவனை கெடுப்பார். இன்னைக்கு இதுதாங்க இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் கஷ்டப்பட்டு சத்தியத்தை சொல்லி ஒரு சில ஆத்துமாக்களை சம்பாரித்து சபையில் வச்சுருந்தா, இவன் நோகாமல் வந்து
கள்ள உபதேசத்தை போதித்து கொத்திட்டு போயிடுறாயா. இங்கே தான் நடந்துக்கிட்டு வரும் நாட்களில் ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சபைக்குள்ளே, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஜனங்கள் எதுக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து வருகிற நாட்களில் ஒரு செய்தி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம், வேறு காரியத்துக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. நீங்கள் அனுமதிக்க வேண்டியது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேலே அஸ்திபாரம் போடுங்க. அவருடைய வார்த்தையின் மேல் நீங்கள் கட்டப்படுங்க. கண்மலையாகிய கிறிஸ்து மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டு கட்டுங்க. உங்களுடைய ஆலயம் நிலைத்திருக்கும். நான் உங்களுடைய கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள ஒரு வேலையாகும். மாளிகை பெருசா, தோட்டம் பெருசா, மாளிகை பெருசா, வேலைக்காரன் பெருசா? எஜமானுக்கு மாளிகை பெருசா, தோட்டம் பெருசா, வேலைக்காரன் பெருசா? அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கனி கொடுக்குற ஒரு 4 மரத்தை நான் வெட்டிட்டேன்னு வச்சுக்கோமே, யார் பெருசு? இப்போ கனி கொடுக்குற மரத்தை 4 வெட்டிட்டேனாக்க எஜமான என்ன என்னை மெச்சிக்கிடுவாரா? தேவனுடைய மாளிகையும் தேவனுடைய தோட்டமும் தேவனுடைய ஆலயம் தான் கர்த்தருடைய பார்வையில் பெருசு. தேவனுடைய வேலைக்காரன்லாம் அப்புறம். தேவனுடைய வேலைக்காரன்லாம் அப்புறம். ஏன்? தேவன் அவருக்கு கொடுத்த வேலையாவே செய்யணும், அவ்வளோதான். நாங்களோ அப்பிரயோஜனம் உள்ளவர்கள். தேவனுடைய வேலையாட்கள் யார்? அப்பிரயோஜனம் உள்ளவர்கள். அவர் கொடுத்த வேலையை செய்யணும். செஞ்சால் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். செய்யலைன்னா கிடைக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நமக்கு நிறையா விஷயம் இருக்குது, ஆனால் பத்தாது. 1 தீமோத்தேயு பையனில் சுருக்கமாக சும்மா கொஞ்சம் மட்டும் பார்த்துட்டு அது என்னங்கிறத மட்டும் பார்த்துட்டு முடிக்க இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷம். 1 தீமோத்தேயு 3:1 வாசிங்க. மேலும் கடைசி நாட்கள் 1:3 கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. அது என்ன கண்காணிப்புனா என்னது? கண்காணினா யாரு? சரி, உங்க வார்த்தையின்படி காவலாளி. கண்காணின்னு சொல்லுவாங்க, மேஸ்திரின்னு சொல்லுவாங்க. யாரு? கண்காணிக்கிறவன். கண்காணியானவன், கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். சரி, இந்த கண்காணி யாருன்னு கேட்டிங்கன்னா சபையில் வேலைக்காரன். சபைக்கு இருக்கிற வேலைக்காரன் தான் கண்காணி. சிற்கில வாசிங்க. ஆகையால் கண்காணியானவன் எப்படி இருக்கணுமாமா? குற்றம் சாட்டப்படாதவனும். எப்பா 1 தீமோத்தேயு 3:1. எப்படி இருக்கணுமாமா? குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும், போதக சமர்த்தமாய் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாயிராமல் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், இப்போ புரியுதா? தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்போ போதும். அப்போ தேவனுடைய சபையில் கண்காணியாக இருக்கிறவன் யாரு?
அவன் தான் வேலைக்காரன். இவன் எப்படிலாம் இருக்கணுமாமா? நீங்கள் அதை வீட்டில் போய் வாசித்து இப்படியாப்பட்ட காரியங்களுக்குள்ள உங்கள் வேலைக்காரனாகிய நான், தேவனுடைய வேலைக்காரனாகிய நான் இருப்பேனானால், நீங்கள் அடுத்த வாரம் வந்து இந்த வேத வசனத்தின்படி நீ இப்படியெல்லாம் இருக்கிற, நீ எப்படி தேவனுடைய வேலைக்காரனாக இருக்க முடியும்னு கேளுங்க. என்ன சொல்லியிருக்குது? ஒரே மனைவியுடைய புருஷமாக இருக்கணும், குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்கணும், சாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியதை உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கவும், போதக சமர்த்தனமாக இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், அடிக்கிறவனும், இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும், சண்டை பண்ணாதவனும், பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும், தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவராய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? அப்போ ஒரு வேலைக்காரனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், என்ன தகுதி வேணும்? இன்னைக்கு இந்த உலகத்தில் ஊழியை செய்கிற ஊழியக்காரனுக்கு இந்த தகுதியெல்லாம் இருக்குமான்னு எடுத்து பார்த்தோம்னா 100 பேரில் 99.99 அப்படின்னா 1% கூட தேராது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு காரியம் மட்டும் எல்லாத்துக்கிட்ட இடிக்குது. பண ஆசை இல்லாதவனுமாக இருந்து. யாருங்க பண ஆசை இல்லாமல் இருக்கா? யார் பண ஆசை இல்லாமல் இருக்கிறா? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனா இராமல். இழிவான ஆதாயம்னா என்னது? இழிவான ஆதாயம்னா என்னது? புரியல. ஆஹா, இழிவான ஆதாயம்னா என்னது? கவர்மெண்ட் பொருளை திருடி கொண்டு திங்கிறது. புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் திருடுறா? இது என்ன ஆதாயம்? இதை சொன்னோம்னா சிலருக்கு புரிகிறது இல்லை. இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவனும், இச்சிக்கிறவனா இராமல். இழிவான ஆதாயம். நான் வேலை பார்க்குறதுல என்ன பண்ணுறது? முதலாளி அசந்தா ஆட்டையை போடுறது, அது என்ன ஆதாயம்? இழிவான ஆதாயம். அது நிறைய அடிக்கிட்டே போகலாம். புரிஞ்சுக்கிறீங்களா இழிவான ஆதாயம்னா என்னான்ட்டு? சரி, கற்றுக்கு சுத்தம் நமக்கு நேரம் போதாது. கற்றுக்கு சுத்தமான வருகிற நாட்களிலே இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், விசுவாசி எப்படி இருக்கணும்? ஊழியக்காரனும் விசுவாசியும் கட்டப்பட்டிருக்கிறத ஒரே ஒரு காரியத்தில் இயேசு கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போட்டு அவருடைய சத்திய வசனத்தின் மேலே கட்டப்பட்டிருக்கணும். நீங்கள் கட்டப்பட்டா அக்னி வந்தாலும் சரி, பெருமலை சொரிஞ்சு வெள்ளம் வந்தாலும் சரி, உங்களை எதுவும் அசைக்காது. நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே கட்டப்படாமல் நீங்கள் வேறு எதுலையாவது உலகத்தில் உள்ள பொருட்கள் மேலே நீங்கள் கட்டப்பட்டு இருப்பீர்களானால் பக்கத்தில் எரியும் போதே தீ பிடிச்சிருங்க. பக்கத்தில் எரியும் போதே தீ பிடிச்சிடும். வேறு ஊரில் மழை பெய்யும் போதே எரிஞ்சு போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மேலே அஸ்திவாரம் போட்டு அவருடைய வார்த்தையின் மேலே கட்டுங்க. உங்களை கர்த்தர் காத்துக்கொள்வார், வழி நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தை காத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஏசப்பா 1 கொரிந்தியர் 3:9 மூலமாக
அநேக ஆலோசனை, நல்ல ஆலோசனை எங்களுக்கு தந்திருக்கீங்க, நன்றி. நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா உங்கள் மேலே அஸ்திவாரம் போட்டு உங்கள் வார்த்தையின் மேலே நாங்கள் கட்டப்பட்டு கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவ மேலே எங்களுடைய கட்டடத்தை நாங்கள் கட்டியிருப்போமானால், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்திருப்போமானால், அக்கினி வந்தாலும் பெருமழை சொரிந்தாலும் எதுவும் எங்களை அணுகாது. நாங்கள் உங்களுக்கு பிரியமாய் இடுக்கமான வாசல் வழியை பிரவேசித்து ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்ய கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியாப்பட்ட கிருபைகளை நீங்கள் செய்யணும். அப்படியாப்பட்ட ஆண்டவரே இதயத்தை வழிவாக்கால எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அப்படியாக நீங்கள் வழியிடத்தில் இந்த அழுது போகிற உலகத்தை நோக்கி நாங்கள் பார்க்காதபடிக்கு உண்மையே நோக்கி பார்த்து ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. வந்திருக்க உங்கள் மக்கள் ஒவ்வொருவருடைய ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உளமேட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் கர்த்தரை தோன்று உள்ள கர்த்தருடைய பிள்ளையாய் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்